தளபதியோட தமிழக வெற்றி கழகம் நடத்தும் கல்வி விருது வழங்கும் விழா சென்னை திருவான்மியூர்ல இருக்க ஸ்ரீ ராமச்சந்திர கன்வென்ஷன் சென்டர்ல இரண்டாவது கட்டமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மண்டபத்துக்கு ஒரு நாளைக்கு தளபதி எவ்வளவு வாடகை கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப வெளியில வந்திருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். போன வருஷம் ஒரே கட்டமா நடந்த இந்த விருது வழங்கும் விழா இந்த வருஷம் 2 கட்டமா நடத்திருக்காங்க. மாணவர்களுக்கு சான்றிதழ், ஊக்கத்தொகை, அறுசுவை சாப்பாடு அப்படின்ட்டு மிக பிரம்மாண்டமா தளபதி இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்காக மட்டுமே தளபதி 3 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மாணவர்கள் அண்ட் பெற்றோர்கள் தளபதி கூட சேர்ந்து எடுக்கிற போட்டோவை உடனுக்குடன் பிரிண்ட் போட்டு அந்த இடத்திலே கையில கொடுக்கறாங்க. போன வாரம் நடந்த நிகழ்ச்சியில தளபதி சொல்லி இருந்தாரு, அடுத்த வாரம் நான் பேசல, இதே கருத்தை தான் அடுத்து வர மாணவர்களுக்கும் நான் சொல்ல விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சாரு. ஆனா இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியிலையும் யாருமே எதிர்பார்க்காத விதமா தளபதி பேசியிருக்காரு. முக்கியமா நீட் பிரச்சனையை பத்தி தளபதி பேசினது இப்போ சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தளபதி இந்த மாணவர்களுக்கான நிகழ்ச்சியை பிரம்மாண்டமா நடத்துறதுக்காக சென்னை திருவான்மியூர்ல இருக்க ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரை 2 நாளைக்கு வாடகைக்கு எடுத்திருக்காரு. இந்த மண்டபத்துக்கு ஒரு நாளைக்கு சுமார் 7 லட்சம் ரூபாய் வாடகையா. சோ இந்த மாணவர்களுக்கான ஃபங்க்ஷனை 2 கட்டமா அந்த மண்டபத்துல நடத்திருக்காங்க. சோ 2 நாளைக்கு சுமார் 14 லட்சம் தளபதி பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு வாடகை கட்டி இருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.